ஸ்ட்ரைட்டு டாப் ஹேண்டில் ஆடணும். டாப் ஹேண்ட் பிடிச்சா இல்லையா? டாப் ஹேண்ட் பிடி, கரெக்டாக நில்லு, வாட்ச் பண்ணு. சரியா? பால் கரெக்டாக வர வரைக்கும் இந்த ஹெட்டில் தான் ஆடணும். ஹெட்டு தான் பார்த்தா ஆடணும். நீ என்ன தானே பாலை இப்படியெல்லாம் விடக்கூடாது. கரெக்டாக இருக்கும் பொசிஷன். ஓகே ஓகே. ஸ்ட்ரைட் வரணும். ஸ்ட்ரைட் வரல, அங்கே வருது ஸ்டெம்புல வந்து கை அப்போ போகுது. அதுதான் ஸ்டெம்புல வர பாரு. சொல்கிறேன் அடிக்கிற அவரை ஆடுங்க, காப்பாத்தி. நான் திரும்பி நின்னுக்கிறேன். நேத்தான் என்ன வச்சான். ஸ்ட்ரைட் வரணும். கை அப்போ ஸ்ட்ரைட்டா போல பேட்டு. வாட்ச் பண்ணி ஆடு. ஆடு பரவாயில்ல ஆடு. அதுக்காக ஒரு ஐடியா இருக்குல்ல. அவன் என்ன சொல்றான் பாரு, சந்திரகாந்த் ரெட் அலர்ட்டான். டாப் ஹேண்ட்ல ஏய் ஏன் விபரீத விளையாட்டு. இதுதான் மேட்ச்ல நீ பட்ட தப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வராமல் அங்கே கேட்ச் போகிறது. இப்படிதான் இப்போ ஆடினதான் கரெக்டு சொல்றதுக்கு. அதான் ஏன் சொல்றீங்க? என்ன ஸ்பீடுப்பா. நேற்று நாளாலும் சார் அப்படி மூஞ்சி அப்படி திருப்பிட்டேன், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக தான் வாங்கிருக்கணும். அது என்ன ஃபோர்ஸ் ஆச்சு தான். அப்படியே ட்ரை பண்ணு. கையில் ஸ்ட்ரென்த் இல்லை அப்போ தெரியுதா? ஸ்ட்ரென்த் இல்லை. டாப் ஹேண்டு ஸ்ட்ரென்த் இல்லை. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஏன்னா பேட்டு ஃப்ளோவாக வரணும். இப்போ பண்ண பாரு, அது மாதிரி ஃப்ளோவாக வரணும். ஏன்டா பேசினே இருக்கிறீங்க? ஆடுறவங்களுக்கு தான்டா தெரியும். குட், நல்ல ஷாட் இதுதான். அது மாதிரி ஆடு, அவ்வளோதான். பரவாயில்ல. பால் எடு.